ரொம்ப வீக்கானவன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஏதோ தெரியாம போட்டியில கலந்துக்கிட்டேன். என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திட்டுனா உனக்கு நான் செல வைக்கிறேன். செலன்னு தலையாட்டுது. ஒருவேளை பாலிடிக்ஸ் மாடா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். முதல்ல நீ விழு, அதுக்கப்புறம் நான் விழுறேன். விழு. காளையா, பண்ணையாரின் காலை மண்ணை காவி விட்டது. குற்றால ராஜா வெற்றி மகுடம் சூடப் போகிறார். முரட்டு காலையில நடிச்ச மாடு ஒரே குத்துல குத்தி குடல கிழிச்சிரும்னு தொடருக்கு முன்னாடியே 10 கிலோ இருந்துச்சடா. இந்த பாருப்பா, முரட்டு காலையில இந்த மாடு நடிச்சது உண்மைதான். அந்த படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆச்சு. அதனால பேபி, வாதம், கொலஸ்ட்ரால், அல்சர்னு எல்லா நோயும் வந்து கிடக்குப்பா. ஏண்டா மனுஷனுக்கு வர நோய் எல்லாம் மாட்டுக்கு அப்புறம் வந்துச்சு. மாட்டை வளர்த்தவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன். புண்ணாக்கு பதிலா பிரியாணியும் புல்லுக்கு பதிலா புரோட்டீன் போட்டாக்க அப்புறம் மனுஷனுக்கு வர நோய் வராம என்னையா செய்ய? இது மட்டுமாயா, காசு இல்லைன்னு ஒரு கஷ்டத்துல கொண்டு போய் இந்த மாட்டை மார்வாடிக்கிட்டு அடமானம் வச்சுட்டு வந்தையா. அங்க என்ன ஆச்சுன்னா அவன் திங்கிற லட்டு, பூந்தி, மைசூர் பாகுன்னு எல்லாத்தையும் கொடுத்ததுனால அந்த மாட்டுக்கு சுகர் வந்து தொலைச்சிருச்சு. அப்புறம் குப்பரை விழுகாம என்னடா செய்ய? தம்பி, 13 வருஷமா பல வீரர்களை பதம் பார்த்த என் காளைய நீங்க பாதத்தை பிடிச்சு படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட்டீங்களே தம்பி. அதுக்கு பரிசா 18 வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த என் பொண்ண, பச்சை மண்ண, தங்க தாரகைய உனக்கு தான பார்த்து கொடுக்கறதா அந்த சபை முன்னால சத்தியமே பண்ணிட்டேன். கூப்பிடுகிறா மண்டோதரிய. காளையை அடக்கனா யானையா பரிசா கொடுக்கற ஒரே பண்ணையாரி வந்தாண்டா. அதுக்கு காரணம் நீதாண்டா. தங்க பழத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறன்னு சொல்லிட்டு இப்படி பலா பழத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியடா. மண்டோதரி அழகல மயங்கிட்டீங்களா? ஏப்புல மசமச நிக்கிற மாலையை எடு, மாமங்கலத்துல போடு. நிறுத்துமா ஐயா. நான் இந்த வித்தைய கத்துக்கிட்டதே என் குருநாதர் கிட்டதான். நியாயமா இந்த மாலையும் மரியாதையும் அவரை தான் போய் சேரணும். அது யாரப்பா உன் குருநாதர்? தன்னடக்க அதிகம். மாலையை சீக்கிரம் சாத்த சொல்ல. தைரியமாயிருங்க, அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. கூப்பிடுங்கடா நம்ம குண்டோதரிய. நாளைக்கு காலையில உங்க 2 பேருக்கும் என் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம். மாப்பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கல்யாண மண்டபத்துல அனுப்பிச்சு வைங்கடா. சாமி, முகூர்த்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு சாமி? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆமா, ஊதுறவன்ல இருந்து ஓதுறவ வரைக்கும் அத்தனை பேர் அறுவாள் கைமா அலையறாங்கடா. இவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ காக்கா வலிப்பு வந்துருச்சு. ஐயோ காக்கா வலிப்பு வந்துருச்சு. மாப்பிள்ளைகளுக்கு என்னடா ஆச்சு? என்னடா வேடிக்கை பார்த்துட்டு வெறும் பசங்களா? கையில அருவாளை கொடுத்து ஆஃப் பண்ணுங்கடா. அருவா பிடிச்சவனே காக்கா வலிப்பு அதிகமாயிடுச்சு. கவலைப்படாதீங்க, இது காக்கா வலிப்பா இருந்தா கத்திய கொடுத்தோன்னா நின்று இருக்கும். இது அண்டங்காக்கா வலிப்பு. அருவாளை எடுத்து நடு முதுகுல நச்சுன்னு ஒரு கிளி கிழிச்சா காக்கா வலிப்பு பறந்து போயிடு. கிளிக்கலாடா. காக்கா வலி போயிடுச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. ஆண்டவனுடைய திருவிளையாடலை பாத்தீங்களா மாப்பிள்ள? ஏன் 2 பொண்ணுங்களுக்கும் காக்கா வலிப்பு இருக்கிற மாதிரியே ஆண்டவன் உங்க 2 பேரையும் படைச்சிருக்கிறான். இந்த காக்காங்களுக்கு காக்கா வலிப்பு வேற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, உடைஞ்சது உளுந்தூர்பேட்டை. தத்து சொன்னது போதும். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம். ஒண்ணுக்கு மாமா, எங்க 2 பேருக்கும் ஒண்ணா ஒண்ணுக்கு வருது. போயிட்டு வரட்டுமா? ஆஹா,
இதே ஒற்றுமை தான் என் 2 பொண்ணுங்களுக்கு இருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளைங்களா. குரங்கு டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? பொன்னம்பலத்துக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட கோத்து விட்டியடா. சுமாரா வாழு மண்டோதரி அது மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கா. யாழு குண்டோதரி கோட்டா சீனிவாசராவ் மாதிரி இருக்காளா. நினைச்சாலே குடை நடுக்குது, காது அடைக்குது, கண்ணு இருட்டுது, வாயெல்லாம் நுர சொல்ற மாதிரி இருக்குடா. இதெல்லாம் காரணம் யாரா? மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. உள்ளங்கவர் கல்வனா குறும்புகளில் மன்னனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. உடல் மன்னம் மாறும் அழகே. மேலப்பா சரிகா. ஐயோ, தாலி கயிறு தாம்பு கயிறா மாத்தி கொடுத்துட்டாங்களடா. ஐயா 6 நாள் மாதிரி உட்கார வச்சிருக்காங்கடா. எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? என்ன நமிதா 3 மணி நேரமா ஊசி போட ட்ரை பண்றேன், நேரமே கிடைக்கல. அப்படியா? இப்போ எப்படி நரம்படிக்கணும்னு பாரு. டாக்டர் என்ன காப்பாத்துக்கு, டாக்டர் என்ன காப்பாத்துக்கு டாக்டர் ப்ளீஸ். சொல்லுங்க டாக்டர், எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே துபாயில வேலை கிடைச்சாங்கிறதுக்காக நான் போயிட்டேன். போன மாசம் தான் வந்தேன். என் பொண்டாட்டிக்கிட்ட என்னால போக்குவரத்து சரியா வச்சுக்க முடியல. பார்த்தாலே தெரியுது. ஓடி ஓடி சம்பாரிச்சு சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். அதை உட்கார்ந்து அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. மெயின் போர்டு அவுட். ஃபீஸ் கேரியரை மாத்திடலாம். இப்பெல்லாம் இதுக்கு அட்வான்ஸா நிறைய மெடிசின்ஸ் வந்திருக்கு. நீங்க போய் 3வது வார்டுல படுங்க, உங்களுக்கு ஊசி போடுவாங்க. டாக்டர் லைட் எரியுமா டாக்டர்? 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியும். தெய்வமே நன்றி சொல்லு. ஐயோ பீஸ் கட்ட. நர்ஸ், எஸ் டாக்டர். 3வது வார்டுல இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே டாக்டர். அம்மு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடாத. சொன்னா கேளு. பால் பொங்க நேரத்துல பானை போட்டு உடைச்சிடாத. டாக்டர் பீஸ் கட்ட மாத்ததுக்கு பதிலா ஜெனரேட்டர்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்னாரு. அம்மு ஐயோ. ஆஹா ஊசிய மாத்தி போட்டுட்டாளே. ஐயோ பத்திக்கிச்சு 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 ஓ கண்ணே. ஐயா பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. ஆணும் பெண்ணும் சிக்கிகள் ஒன்றுடன் ஒன்று புரச ஓடி வருமே வா. ஐம்பொறி எல்லாம் தீப்பொறிதான், ஆசையில் எரியும் சரிதான். ஐயோ என்ன காப்பாத்துக்கடா, என்ன காப்பாத்துக்கடா, வலிக்குதுடா, என்ன காணாப்படமாக்குங்கடா. அந்த ஊசியோட எஃபெக்ட் ஒரிஜினலா நான் நேர்லயே பார்த்துட்டேன். உடனே எனக்கு ஒரு ஊசியை போட்டு என் குடும்பத்துக்கு ஒரு குத்துவிளக்கு ஏத்தி வைங்க. சாரி, அது வெரி ரேர் இன்ஜெக்ஷன். ஒண்ணுதான் இருந்தது. வரத்துக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். அப்படின்னா என் நிலைமை ஆஸ் யூஷுவல் பவர் கட். பவர் கட்டா, மறுபடியும் பவர் கட்டா.